உங்களுடைய சக்ராஸ் கிளென்ஸ்டா இருக்கா? சக்ரா கிளென்சிங்கை வச்சு நிஜமாவே ஒரு டேரோ ரீடிங் பண்ண முடியுமா? எஸ், ஒரு பர்சனல் டேரோ ரீடிங்ல உங்க சக்ராஸ் கிளென்ஸ்டா இருக்கா இல்லையா அப்படின்றத ரொம்ப அழகா ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் இது ஒரு ஜென்ரல் ரீடிங்ன்றனால கட்டாயமா நீங்களே ஐடென்டிஃபை பண்ணலாம். நான் உங்க ரீடிங் பண்ண பண்ண எந்த சக்ராஸ் பிளாக்டா இருக்கு, அதை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்றத நீங்களே கத்துக்க போறீங்க இன்னைக்கு. வாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரீடிங்குள்ள நம்ம போக போறோம். பட் அதுக்கு முன்னாடி நீங்க என்ன தெரியுமா பண்ண போறீங்க? 1ல இருந்து 10க்குள்ள ஒரு நம்பரை யோசிச்சு வச்சுக்க போறீங்க. அந்த நம்பர்ஸ் வழியா தான் இன்னைக்கு நம்ம டேரோ ரீட் பண்ண போறோம். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம 6 யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி போய் நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் 6 என்ன சப்போர்ட் பண்ணுங்க. உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் தான் இந்த பேஜ் இன்னும் வளரும். ஓகே, அண்ட் ஆல்சோ என்ன மாதிரியான ரீடிங்ஸ் நம்ம சேனல்ல போட்டால் உங்களுக்கு இன்னும் பெனிஃபிஷியலாக இருக்கும் அப்படின்றதையும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. ஐ லவ் டு ஹியர் ஃப்ரம் யூ. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி சக்ராஸ் கிளென்சிங் டேரோ ரீடிங் தான் பண்ண போகிறோம். இந்த ரீடிங் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்க போது நீங்கள் 1லேருந்து 10க்குள்ள ஒரு நம்பர் யோசிச்சு வச்சுக்கோங்க அப்படின்றத ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். இந்நேரம் நீங்கள் மனசில் கண்டிப்பாக அந்த நம்பரை சூஸ் பண்ணி வச்சுருப்பீங்க. அதை அப்படியே ஸ்டாண்டர்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. எந்த நம்பர் அப்படின்றத வச்சு நீங்கள் செட் 1ஆ செட் 2ஆ அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண போகிறோம். வாங்க, நீங்கள் செட் 1 கார்டு எப்போ சூஸ் பண்ணுவீங்க, செட் 2 கார்டு எப்போ சூஸ் பண்ணுவீங்கன்னா, நீங்கள் 6, 3, 4, 7, 10 இந்த எண்களில் ஏதேனும் ஒரு எண்ணை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செட் 1 கார்டு சூஸ் பண்ணுவீங்க. மீதி இருக்கிற நம்பர்ஸ் 5, 2, 9, 1, 8 1லேருந்து 10க்குள்ள இந்த நம்பர்ஸை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் செட் 2 கார்டை சூஸ் பண்ணுவீங்க. ஓகே, ஐ திங்க் ஐ எம் கிளியர். செட் 1னா 6, 3, 4, 7, 10 அண்ட் செட் 2னா 5, 2, 9, 1, 8. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செட் 1 கார்ட்ஸ் பார்த்துடலாம். இந்த ரீடிங் எப்படி பண்ண போகிறேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அப்படியே ஒரு லைவ் ரீடிங்காக பண்ணணும் தான் ஆசைப்பட்றேன். லெட் மீ சி ஹவ் இட் கோஸ். ஓகே, அண்ட் ஆல்சோ டெஃபினட்டாக இன்னைக்கு ஏஞ்சல் மெசேஜஸும் நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம். அதுவும் எனக்கு வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ வி வில் ஸ்டார்ட் நவ். ரைட், நம்மளுடைய ரொம்ப முக்கியமான விஷயங்களெல்லாம் இன்னைக்கு கொண்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம சக்ரா ஹீலிங் பற்றி இன்னைக்கு பேச போகிறோம். ரைட், ஸோ நீங்கள் வந்து செட் 1 கார்டு, செட் 1 ஏன் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் 6, 3, 4, 7, 10 இந்த நம்பர்ஸில் ஏதேனும் ஒரு நம்பர் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கட்டாயமாக நீங்கள் வந்து செட் 1 தான் சூஸ் பண்ணியிருப்பீங்க. ரைட், ஓகே ஓகே. ஸோ நம்ம வந்து ரூட், மொத்தம் என்னெல்லாம் சக்ராஸ் இருக்குன்னா, ரூட் சக்ரா, சேக்ரல் சக்ரா, சோலார் பிளெக்ஸஸ், ஹார்ட் சக்ரா, த்ரோட், தேர்ட் ஐ, க்ரௌன். ஓகே, இதுதான் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் இன்றைக்கி நம்ம ரீட் பண்ண போகிறோம். லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யுவர் ரூட் சக்ரா. ஓகே, இது வந்து உங்கள் சைல்ட்ஹுட், உங்கள் குழந்தை பருவத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்றத பற்றின ஒரு விஷயமாக தான் நம்ம பார்ப்போம். உங்கள் குழந்தை பருவம் ரொம்பவே டஃப்பாக இருந்திருக்கு. நிறைய ப்ரெஷர்ஸ், நிறைய டென்ஷன்ஸ் சின்ன வயசுலேருந்தே நீங்கள் டீல் பண்ணிட்டு தான் வந்திருக்கீங்க. அது பேரண்ட்ஸ்னால இருக்கலாம், பெற்றோர்கள்னால இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம். ஒரு 16, 18 வயசு வரைக்கும் லைஃப் ரொம்ப டஃப்பாக இருந்திருக்கு. நீங்கள் நல்லா அமைச்சுக்கணும்னு நினச்சிருக்கீங்க, பட் அது முடியல. உங்களுக்கு பிடித்த வாழ்க்கையை உங்களால் உங்கள் சைல்ட்ஹுட்டில் அனுபவிக்க முடியாதனால அதெல்லாம் இன்னும் ஒரு தாங்க முடியாத வழியா இன்னும் உங்க மனசுல அப்படியே இருக்கும். அன்ஃபுல்ஃபில்டு விஷஸ்ன்னு சொல்லுவோம்ல, எனக்கு இந்த ஆசைகள்லாம் இன்னும் நிறைவேற்றவே படலை, அன்ஃபுல்ஃபில்டா என் மனசுல அப்படியே இருக்கு, அப்பதான் கஷ்டப்பட்டேன், அது இன்னும் சர்ஃபேஸ் ஆகிட்டே இருக்கு. ப்ராப்ளி இப்போ நீங்க இன்னும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கலாம், சொல்ல முடியாது. பட் அந்த சின்ன வயசுல நடந்த ஏதோ ஒரு இஷ்யூ அப்பப்போ உங்களுக்கு வந்து நான் இருக்கேன்னு காட்டிக்கிட்டே இருக்கு. ப்ராப்ளி உங்க ரூட் சக்ரா வந்து ரொம்பவே பிளாக்டா இருக்கு அப்படின்றத இந்த கார்டு வழியா பார்க்குறேன். ஒரு ஐடென்டிட்டி, இதுதான் உங்களுடைய சேக்ரல் சக்ராக்கான கார்டு. ஒரு ஐடென்டிட்டிக்காக நீங்க இன்னும் ரொம்ப உங்களை வந்து நீங்க இன்னும் அதையே நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி தேவைப்படுது. அந்த ஐடென்டிட்டியை வந்து உங்களால இன்னும் கிரியேட் பண்ணிக்க முடியல. இதுதான் நான்,
இன்னாருடைய இன்னார் அப்படின்றத இல்லாம இவங்களுடைய பெண் இல்லை, இவங்களுடைய மனைவி, இவங்களுடைய கணவர், இவங்களுடைய குழந்தை அப்படின்ற மாதிரி இல்லாம உங்களுக்காக ஒரு ஐடென்டிட்டியை நீங்க கிரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க. பட் அந்த ஐடென்டிட்டியை வந்து உங்களால கிரியேட் பண்ண முடியல. அண்ட் ஆல்சோ ஏதோ ஒரு விஷயத்த நீங்க மனசுக்குள்ள இன்னும் பூட்டி வச்சுக்கிட்டே இருக்கீங்க. அதுதான் உங்களால மூவ் ஆன் பண்ண முடியல. லைஃப்ல நான் எதை ட்ரை பண்ணாலும் அது வந்து ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு. எனக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு, எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா இறுதியில அது கிடைக்காம போயிடுது. அது ஏன்னு தெரியல அப்படின்ற ஒரு விஷயமுமா கூட இருக்கலாம். பட் யோசிச்சு பாருங்க, எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து உங்க மனசுல போட்டு அப்படியே பூட்டிக்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பணத்தேவை உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடும். அந்த அந்த பணம் கிடைச்சா ஒரு வீடு கட்டிடுவேன், இல்லை எனக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்வேன், இல்லை எனக்கு உண்டான ஐடென்டிட்டியை நான் கிரியேட் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் கூட இருக்கலாம். அது என்னன்னு தெரியல. பட் பார்க்கலாம், அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். உங்க சோலார் பிளெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா தேவையில்லாம டென்ஷன் ஆகுறது, தேவையே இல்லாம உங்களால எல்லாமே முடியும், உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், உங்களால எல்லாம் முடியும், தேவையான விஷயங்கள் எல்லாமே உங்களால ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும், அது உங்க வாழ்க்கைக்குள்ள வரவேற்றுக்க முடியும். நீங்க ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட் அண்ட் உங்ககிட்ட நிறைய பவர்ஸ் இருக்கு. பட் இந்த சைல்ட்ஹுட்ல ஒரு சில விஷயங்கள் நடந்தது தெரியுமா? உங்க சின்ன வயசுல உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களோ, இல்லை உங்களுக்கு நிறைவேறாத ஆசைகளோ, அதெல்லாம் இன்னும் உங்க வாழ்க்கையில டிராவல் ஆயிட்டே இருக்கிறனால உங்களுடைய ரியல் பவர் என்னன்றது உங்களுக்கு தெரியல. இப்ப கூட பாத்தீங்கன்னா உங்களுடைய ஐடென்டிட்டிக்காக நீங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னோட ஐடென்டிட்டி என்னன்றது எனக்கு தெரியணும், மற்றவர்களுக்கு நான் அதை காட்டணும் அப்படின்னு ரொம்ப போராடிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி அது தேவையே இல்லை. ஏன்னா யூ ஆர் அ மெஜிஷியன். உங்களுடைய சோலார் பிளெக்ஸஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதாவது என்னோட பவரை நான் எப்ப காட்டணும், ஆக்சுவலி நீங்க இவ்வளவு அவஸ்தைப்படவே தேவையில்லை. உங்களுடைய பவர் என்னன்றது உங்களை விட உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு நல்லாவே தெரியும். தட் இஸ் ஆக்சுவலி மேக்கிங் யூ மோர் ஆங்ஷியஸ். என்னோட பவர், என்னோட ஐடென்டிட்டியை வெளியில காட்ட முடியலன்றத நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரா எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நோ நோ நோ, ஆக்சுவலி உங்களுக்கு என்ன, நீங்க யாரு அப்படின்றது உங்களை சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். பட் நீங்க என்ன பண்றீங்க, தேவையில்லாத ப்ரெஷர் டென்ஷனை எடுத்துக்கிட்டு இல்ல எல்லாருக்கும் தெரியணும், யாருக்கும் இன்னும் தெரியல, இதெல்லாம் நீங்களா அசியூம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுல இருந்து கொஞ்சம் வெளியில வந்துட்டு நான் யாருன்றத நான் காட்டிட்டேன். ஐ ஹவ் ஸ்டார்டட் ஷோயிங் த வேர்ல்ட் ஹூ ஐ ஆம். இன்னுமே எனக்கு பிடித்த விஷயங்களை நான் இன்னும் அப்கிரேட் பண்ணிக்க போறேன். எனக்கு பிடித்த விஷயங்களை நான் இன்னும் பண்ண போறேன். தேவையில்லாத விஷயங்களை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க மாட்டேன். ப்ராப்ளி ஓவர் திங்கிங் கூட இது ஒரு ரீசனா இருக்கலாங்க. நான் யாருன்னு இன்னும் காட்டிக்கல, என்னால இன்னும் நிறைய விஷயங்களை வெளிப்படுத்த முடியல அப்படின்றத ஒரு ப்ரெஷரா எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் கம் அவுட் ஆஃப் இட். பாருங்களேன், எவ்வளோ அழகான ஒரு கார்டு. உங்களால முடியுமா, இந்த விஷயத்தை விட்டு வெளியில வர முடியுமா அப்படின்னு கேட்டதுக்கு எவ்வளோ அழகான ஒரு ஏஸ் ஆஃப் பென்டக்கிள் கார்டு வந்திருக்கு பாருங்க. நீங்க நினைச்சீங்கன்னா, இஃப் யூ திங்க் யூ கேன், உங்களால கண்டிப்பா முடியும். நீங்க வச்சிடலாம். உங்களால முடியும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால கண்டிப்பா முடியும். ஆனா நிறைய நேரங்கள்ல உங்களால முடியாது அப்படின்னு ப்ராப்ளி சின்ன வயசுல ஏதோ ஒரு இஷ்யூ இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா? சில பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உன்னால என்ன முடியும், உனக்கு ஒன்றும் வராது, மக்கு மக்கு அந்த மாதிரி சொல்லி சொல்லியே உங்களை வந்து ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்கலாம். உனக்கு எதுவும் வராது, உங்க பேரண்ட்ஸோ இல்லை ஸ்கூல்ல வந்து உங்களால பெருசா பர்ஃபார்ம் பண்ண முடியாம போயிருக்கலாம், இல்லை ஸ்கூல்ல நல்லா பர்ஃபார்ம் பண்ணியும் ஒரு நல்ல ஐடென்டிட்டி கிடைக்காம போயிருக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் உங்களை வந்து கஷ்டப்படுத்துதுங்க. பட் நீங்க மனசு வச்சா, இங்க பாருங்க, மெஜிஷியன் கார்டுக்கு அப்புறம் ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஒரு பியூட்டிஃபுல்லான லைஃப் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்க எப்படி அதை வந்து ஹேண்டில் பண்ண போறீங்கன்றது தான் இன்னும். அண்ட் மனசார உங்களுக்கு வந்து நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குங்க. உங்க ஹார்ட் சக்கரா வந்து என்ன சொல்றதுன்னா உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்ச நீங்களே மற்றவங்க கிட்ட நிறைய கருணை காட்டுறீங்க, மற்றவங்க கிட்ட ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க. உங்ககிட்டயே கொஞ்சம் கருணை காட்டிக்கோங்க. நிறைய ஆசீர்வாதங்கள் மற்றவர்களுக்கு வரணும். பாவம் இல்லை, உங்களுக்கு எல்லாமே நல்லபடி நடக்கட்டும்னு நினைக்கிறேன். நீங்க உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நினைச்சிருக்கீங்களா சொல்லுங்க. உங்க ஹார்ட் சக்ரா வந்து ஆக்சுவலி இவ்வளோ நேரம் பார்த்ததுல உங்களுடைய ரூட் சக்ரா தான் கொஞ்சம் பிளாக்டா இருக்கு. ஸோ ரூட் சக்ராவை கிளென்ஸ் பண்றதுக்கான டெக்னிக்ஸ் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா பண்ணுங்க. யூடியூப்ல நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ அதை பார்த்து நீங்க கண்டிப்பா பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு மற்றபடி அந்த ஓவர் திங்கிங்,
ஓவர் அம்பிஷியஸ், ஏதோ ஒன்று காட்டணும் அப்படின்ற அந்த வெறி இருக்கிறனால உங்ககிட்டயே நீங்க கருணை காட்டிக்க மாட்டேங்கிறீங்க. யூ ஆர் பீங் வெரி ஹார்ஷ் ஆன் யுவர் செல்ஃப். பட் ட்ரஸ்ட் மீ, உங்களுக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கு. அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இல்லைன்னா இந்த கார்டோ ஒரு கண்டினியூஸா வரத்துக்கான வாய்ப்பே இல்லை. உங்க ஹார்ட் சக்கரா உங்களுடைய கருணைக்காக காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் த்ரோட் சக்கரா கூட பார்த்தீங்கன்னா நிறைய வார்த்தைகளை நீங்க வந்து சொல்லிடணும், நிறைய விஷயங்களை வெளிப்படையா பேசிடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பேச முடியல. அந்த பேச முடியலன்ற கோபம் கூட உங்க மனசுல நிறைய இருக்கு. யூ ஜஸ்ட் ஹோல்டிங் ஆன் டு இட். விட்டா நான் வந்து என்ன பண்ணுவேனே எனக்கு தெரியாது, நான் சொல்லிடுவேன் இந்த விஷயத்த அப்படின்னு நீங்களே உங்களை வந்து பயமுறுத்திக்கிட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அந்த விஷயத்தெல்லாம் நான் வெளியில சொன்னா என்ன ஆகும் தெரியுமா அப்படின்ற அந்த கோபம், வெறி எல்லாமே உங்க மனசுக்குள்ள அப்படியே இருக்கு. த்ரோட் சக்ரா அண்ட் ரூட் சக்ரா ரெண்டுமே பிளாக்டா இருக்கு. நீங்க நினைச்ச விஷயங்களை உங்களால சொல்ல முடியல அப்படின்ற ஒரு ஏக்கம், எண்ணம் மனசுல இருக்கு. உங்க வாழ்க்கையோட பர்பஸ் என்னன்னு ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பை திஸ் டைம். இதுதான் நான் ஃபாலோ பண்றேன், இதுதான் என் வாழ்க்கையோட நோக்கம் அப்படின்றத யாரோ ஒரு இடத்துல ஐடென்டிஃபை பண்ணியிருப்பீங்க, இல்லை ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய தருணத்துக்கு வந்துட்டு இருப்பீங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஐடென்டிஃபை பண்ணிடுவேன் அப்படின்ற ஒரு இடத்துல தான் இருக்கீங்க. ஆனா என்னன்னா போராட்டம், இந்த போராட்டம் சின்ன வயசுல நடந்த பல விஷயங்கள்னால இருக்கக்கூடிய போராட்டம், உங்ககிட்டயே நீங்க ரொம்ப கருணை காட்டாம ரொம்ப ஸ்ட்ரிக்டா உங்ககிட்டயே இருக்கீங்க பாருங்க, அந்த ஒரு விஷயத்தினால. அண்ட் ரொம்ப முக்கியமா இன்னும் தெளிவா சொல்லணும்னா, ஒரு ஒரு சில விஷயங்களை உங்களால வெளியில சொல்ல முடியாதனால, சொல்லலாம் பட் நீங்க சொல்லாம இருக்கிறனால மனசுக்குள்ளேயே ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க, அந்த போராட்டம். இதெல்லாம் உங்களுடைய தேர்ட் ஐ, உங்களுடைய இன்ட்யூட்டிவ்னஸ்ன்னு சொல்றோம்ல, உள்ளுணர்வு, அதை வந்து கர்ப் பண்ணி வச்சிருக்கு. உங்க உள்ளுணர்வு ஏதாவது சொன்னாலும், உன்னால முடியும் போய் பண்ணு அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்க மனசே கொடுத்தாலும், அதெல்லாம் எனக்கு இல்லைம்மா, நான் எழுந்து போல, என்னால் முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஸோ இப்படி நீங்களே அசியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. கற்பனையிலேயே உங்க வாழ்க்கை போகுதோ? யோசிச்சு பார்த்து எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, ரூட் சக்கரா அண்ட் த்ரோட் சக்கரா கிளென்ஸ்டா இல்லாதனால தான் உங்களால இன்ட்யூட்டிவா உங்க உள் மனசு சொல்றத உங்களால கவனிக்க முடியல. அண்ட் உங்க கிரவுன் சக்கராவும் உங்களுடைய ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு பாசிட்டிவ் வைப் உங்ககிட்ட இருந்து கிடைச்சா உங்க லைஃப் இன்னும் மாறும், இன்னும் வண்டர்ஃபுல்லா பியூட்டிஃபுல்லா மாறும். போராட்டங்கள் வெளியில இல்ல, போராட்டங்கள் உங்க மனசுக்குள்ள இருக்கு அப்படின்றதுதான் உங்க கார்ட்ஸ் வழியா நான் பாக்குறேன். இந்த போராட்டம் இன்னைக்கு நேத்து வந்ததில்ல, சின்ன வயசுல இருந்து உங்க மனசுக்குள்ள ரொம்ப அழகா திணிச்சுட்டாங்க. அது இன்னைக்கும் வந்து உங்களுக்கு வழிகளை கொடுத்துக்கிட்டு இருக்கு. பட் இது முடிஞ்சிடும். இட் வில் எண்ட். எப்போ நீங்க யாருன்னு நீங்களே உங்களை ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிக்கிறது தப்போ அந்த தருணத்துல நல்ல பாதை, நல்ல வழி, புதிய பாதை உங்களுக்கு அமையும். அந்த புதிய பாதை உங்களுக்கு அமையும் போது உங்க மனசுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சு யூ வில் ஸ்டார்ட் பிளெஸ்ஸிங் யுவர் செல்ஃப். ஐ எம் பிளெஸ்ட், எனக்கு எல்லாமே கிடைக்குது, என்னால எல்லாமே அட்ராக்ட் பண்ண முடியுது, நான் ரொம்ப ஸ்மார்ட் அப்படின்றத நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ, உங்களை எதிர்த்து பேசுறாங்க பாருங்க ஒரு சில பேர், அவங்க கிட்ட இது உன் வேலை இல்லை, இல்லை இதை நீ என்கிட்ட பேசாத அப்படின்ற விஷயங்களை நீங்க வாய்ஸ் அவுட் பண்ண ஆரம்பிப்பீங்க. என்னைக்கு நீங்க வாய்ஸ் அவுட் பண்றீங்களோ அன்னைக்கு உங்க உள் மனது, ஆழ் மனது சொல்றதை நீங்க கேட்க ஆரம்பிப்பீங்க. அது என்னைக்கு நீங்க கேட்க ஆரம்பிக்கிறீங்களோ உங்களுக்கான வழி, நீங்க ஒரு ஐடென்டிட்டி, வழின்றது இங்க பாதை, உங்களுக்கான ஐடென்டிட்டி வேணும்னு நீங்க தேடிக்கிட்டே இருக்கீங்க பாருங்க, அந்த ஐடென்டிட்டி அன்னைக்கு கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த ரீடிங்ல உங்களுக்கு என்ன தெளிவா புரிஞ்சுது அப்படின்றத கண்டிப்பா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. பட் நீங்க கிளென்ஸ் பண்ணணும்னா உங்களுடைய ரூட் சக்ரா அண்ட் உங்களுடைய த்ரோட் சக்ரா, இதை ரெண்டுத்தையும் நீங்க என்னைக்கு கிளென்ஸ் பண்றீங்களோ மேஜிக். நீங்க தாங்க மெஜிஷியன், நீங்க தான் மெஜிஷியன். உங்களுக்கு இன்ஃபினிட் பவர் இருக்கு. நீங்க நினைச்ச எல்லாத்தையுமே உங்களால சாதிக்க முடியும், எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். இயற்கையோட உங்களை இன்னும் இணைச்சுக்கோங்க. செடிகள் மனிதர்கள் கிட்ட பேசுறதை விட செடி கொடிகள் கிட்ட பேசுங்க. அண்ட் வரக்கூடிய அமாவாசை நல்லா பயன்படுத்திக்கோங்க. பியூட்டிஃபுல்லான கார்டு வந்திருக்கு. அன்னைக்கு நல்ல அடுத்து வரக்கூடிய அமாவாசையில நல்ல ஒரு பிகினிங், இதுதான் என்னுடைய தொடக்கம் அப்படின்னு உங்க முன்னோர்கள் கிட்ட நல்லா ப்ரே பண்ணிக்கோங்க. நல்ல பாதை உங்களுக்கு மிக விரைவில் அமைய போகுது. அந்த பாதை தான் உங்க வாழ்க்கையை மாத்த போகுது. இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த மாதிரி நியூ ரீடிங்ஸ் உங்களுக்கு வேணும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல என்ன மாதிரி ரீடிங்ஸ் வேணும்னு சொல்லுங்க, நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் ஸ்கிரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க அண்ட் ஷேர் திஸ் மெசேஜ் with the most important people. Thank you and bye from R, and as always keep smiling.
ஆக்சுவலி ரீடிங் முடிஞ்சோன்னு தான் பார்க்குறேன் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜே நான் எடுக்கலைன்னு. இதே ஒரு ஏஞ்சல் மெசேஜை நான் கன்சிடர் பண்ணிட்டேன்னு இல்லை, பட் இந்த டெக்கை நான் எடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னவா இருக்கும்னு பார்த்துடலாமா? ஹியர் வி கோ. டைம் டு கோ. என்னங்க அது ஹியர் வி கோன்ற டைம் டு கோ? இப்போ பார்த்தீங்களா, இதுதாங்க டேரோ, இதுதாங்க ஏஞ்சல் மெசேஜஸ். ஐ ஜஸ்ட் லவ் டேரோ. டைம் டு கோ. உங்களுடைய பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, எங்கெங்க என்னென்ன சக்ராஸ் பிளாக்டா இருக்கு, அதை எப்படி ரிலீஸ் பண்ணணும்னு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். அதை ரிலீஸ் பண்ணுங்க. இட்ஸ் டைம். இதுதான் உங்களுக்கான நேரம். ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு நொடியும் உங்களுடைய வருகைக்காக காத்துட்டு இருக்கு. பிகாஸ் யூர் அ மெஜிஷியன். உங்களுக்கு எல்லாமே இருக்கு. மெஜிஷியன், ஏஸ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், உங்களுக்கு அகேன் 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், எல்லாமே உங்களுக்கு பண வரவு எல்லாமே இந்த நேரத்துல நல்லா இருக்கு. புதிய தொடக்கங்கள் உங்க வாழ்க்கையில வந்துட்டு இருக்கு. லெட்ஸ் கோன்னு சொல்ற நேரத்துல டைம் டு கோ அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. டைமை பார்த்து செலவழிங்க. ஷோ த வேர்ல்ட் ஹூ யூ ஆர். ஓகே, தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய், நீங்க செட் டு கார்டு நீங்களா சூஸ் பண்ணல. 1ல இருந்து 10க்குள்ள ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்க, 10க்குள்ளே ஒரு நம்பர் ஒன்று சொல்லுன்ற மாதிரி. அப்படி நீங்க டிசைட் பண்ண நம்பர் வந்து 52918 இதுக்குள்ள இருந்தது அப்படின்னா நீங்க செட் டு கார்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ரீடிங் எப்படி இருக்குன்றத பார்க்க போறோம். ஏஞ்சல் ரீடிங் உங்களுக்கு இறுதியில. பட் வாங்க, ஒரு ஒரு சக்ரா, அதாவது ரூட் சக்ரா, கீழே இருந்து ரூட் சக்ரா, சேக்ரல் சக்ரா, சோலார் பிளெக்ஸஸ், ஹார்ட் சக்ரா, த்ரோட் சக்ரா, தேர்ட் ஐ சக்ரா அண்ட் யோர் க்ரௌன் சக்ரா. இதுல எது பிளாக்டா இருக்கு, என்ன பண்ணலாம், நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ரீடிங்கை தான் நம்ம பார்க்க போறோம். எடுத்தோன்னே ரூட் சக்ரா, ரைட். உங்க சைல்ட்ஹுட்ல வந்து ஏதோ ஒரு பெண், ஓகே, ஒரு பெண் வழியா உங்களுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருந்ததா? அது யாரா வேணாலும் இருக்கலாம். வீட்டில் இருந்த அம்மா, பாட்டி, அத்தை, பக்கத்தில் யாரோ ஒரு நேபர், இல்லை பெண் தோழிகள். சின்ன வயசுல நீங்க குழந்தை பருவம் அப்படின்ற போது நான் வந்து ரொம்ப குழந்தை கூட சொல்லலை, ஒரு 16-18 வயசுக்குள்ள கூட இருக்கலாம். அந்த பீரியட்ல உங்களை யாராவது ரொம்ப ஹர்ட் பண்ணியிருக்காங்களா? அது இன்னும் உங்க மனசுல அப்படியே இருக்கா? ஒரு வலி, ஒரு ஊண்டா அப்படியே இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா இருந்திருக்காங்க. அவங்க வந்து, ஆனா அவங்க அத்தாரிட்டேட்டிவா இருந்திருக்காங்கன்றது சரி, அந்த நேரத்துல அவங்க செஞ்ச எந்த விஷயமும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றதும் சரி. பட் இப்ப திடீர்னு கண்ண மூடி பார்க்கும்போது அவர்களுடைய நிறைய குணாதிசயங்கள் உங்களுக்கும் இப்போ இருக்கு. நான் சொல்றது சரியா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர்களுடைய உங்களுக்கு, அவங்க இப்படியெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு உங்களுக்கு அவர்களிடம் பிடிக்காத குணாதிசயங்கள், ஒரு சில விஷயங்கள் உங்ககிட்ட இப்போ இருக்கு. அண்ட் ஆல்சோ அவங்க வந்து உங்களுக்கு அவங்கள மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கணுன்ற ஆசையும் இப்போ வந்திருக்கு. இதெல்லாம் நீங்க இன்னும் டேரோ வந்து ரொம்ப இன்ட்யூட்டிவான ஒரு விஷயம். அதை நம்ம ஆழ் மனசுல என்ன இருக்கு அப்படின்றத ரொம்ப கிளியராகவே காட்டிடும். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் என்ன நீங்க எனக்கு ஸ்க்ரீன்ல தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. பட் உங்க ஆழ் மனசுல இதெல்லாம் இருக்கும். இப்போ நீங்க நான் சொல்லும்போது அதெல்லாம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணலாம், இல்லை இது சரின்னு தோணலாம். பட் நீங்க உட்காந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஆமா இல்லை இது சரிதான் அப்படின்றது உங்களுக்கு மனசார புரிய ஆரம்பிக்கும். அண்ட் ஆல்சோ அவங்க எப்படி அப்படி இருந்தாங்க, அவங்க சொன்னதை எப்படி எல்லாரும் பார்த்தாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. எஸ், பட் நோ டவுட் அவங்க அப்படி இருந்ததும் உங்களை சின்ன வயசுல இருந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணியிருக்கு. ஆழ் மனசுல அவங்க பண்ணதற்கு அதுக்கு வேலிடேஷனே இல்லை. அவங்க எப்படி என்ன அப்படி பண்ண முடியும், அப்ப எனக்கு கேட்கறதுக்கான இது இல்லை, இப்ப எனக்கு வாய்ப்பு கிடைச்சா கேட்பேனான்னு தெரியல. பட் அது உங்களுக்கு மனசுல இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. இங்க பாருங்களேன், உங்களுக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்கு. ஸ்ட்ரென்த்னா சாதாரண அசாத்திய ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடையாது. நீங்க ரொம்ப போல்டு, ரொம்ப ரொம்ப ஸ்மார்ட். பட் அந்த தைரியத்தை வெளியில காட்டாம யாருக்காக உள்ள பதிச்சு வச்சிருக்கீங்கன்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இவ்வளோ போல்டா இருக்கீங்க, இவ்வளோ ஸ்மார்ட்டா இருக்கீங்க, பட் ஏன் அதை வெளிப்படுத்த மாட்டேங்கிறீங்க? எந்த விஷயத்தினால இன்னும் அதை வந்து கர்டெயில் பண்ணிட்டே இருக்கீங்க? ப்ராப்ளி உங்ககிட்ட வந்து ஒருத்தவங்க சொன்னாங்கல்ல, நீ வந்து இந்த அத்தாரிட்டேட்டிவ் பர்சன் உங்களை வந்து நிறைய இடங்கள்ல ரொம்பவே ஹர்ட் பண்ணியிருக்கலாம்.
ஏன் இவ்வளோ மக்கு மாதிரி பண்ற அப்படின்னு உங்களை டீக்ரேட் பண்ணியிருக்கலாம். ப்ராபப்ளி அதனால நீங்க உங்களை இன்னும் மக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, இல்ல நம்மளை எப்பவுமே உனக்கு முடியாது உனக்கு வராதுன்னு சொல்லியே நம்மளை பழக்கிட்டாங்க, அதனால நமக்கு எதுவும் வராது, ஐ எம் நாட் யூஸ்ஃபுல் ஃபார் எனிதிங் அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல ஃபேமிலியில எல்லாருமே ரொம்ப போல்டா இல்லாதனால நீங்களும் ரொம்ப போல்டு இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? என்னன்னு தெரியல. பட் தைரியம், அந்த ஒரு ஸ்ட்ரென்த் உங்க மனசுக்குள்ள நிறைய இருக்கு. யாரை வேணாலும் உங்களால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதுதான் உங்களோட சூப்பர் பவர். நீங்க நினைச்சிட்டீங்கன்னா ஒரு விஷயத்த எப்படி உங்களுக்கு சாதகமா அமைச்சுக்க முடியும் அப்படின்றதுல நீங்க கிங் குவீன் எல்லாம் நீங்க தான். உங்களால அது முடியும். பட் அதை பண்றீங்களா யோசிச்சு பாருங்க. அப்படி பண்ணல அப்படின்னா இன்னையில இருந்து ஆரம்பிங்க. ஏன்னா பாத்தீங்களா, ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு ஸ்டார் ஆரம்பிங்க. நீங்க ஆரம்பிங்க. நீங்க யாருன்றத இந்த உலகம் புரிஞ்சுக்கணும். இந்த உலகம் நீங்க யாருன்றதே இன்னும் புரிஞ்சுக்கல. காட்டுங்க, உங்க தைரியத்தை காட்டுங்க. இவங்க இது காட்டினா அவங்களுக்கு கரெக்டா ஆகுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஸ்டார் மெசேஜ் வருது. கண்டிப்பா காட்ட ஆரம்பிங்க. ரொம்ப அற்புதமான ஒரு நெகோசியேஷன். 1 to 1 நம்ம பேசலாம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், யாரை வேணாலும் உங்களுக்கு தலையாட்ட வைக்க முடியும். அதுதான் உங்களுடைய சூப்பர் பவர். யோசிச்சு பாருங்க. இல்ல அப்படின்னு இப்ப நடக்கிற ஒரு 2-3 விஷயம் 2-3 மனுஷங்களை வச்செல்லாம் டிசைட் பண்ணாதீங்க. யூ ஹாவ் அ வெரி பியூட்டிஃபுல் பவர். உங்களோட சோலார் பிளெக்ஸஸ் வந்து ஐ வுடன்ட் சே இட் இஸ் பிளாக்ட், பட் நீங்க வந்து உங்களுடைய எதிர்பார்ப்பு தன்மை, எஸ், எக்ஸ்ட்ராவா எதிர்பார்க்கறது, அதாவது எக்ஸ்ட்ராவா எதிரும் பார்ப்பீங்க, எக்ஸ்ட்ராவா பண்ணுவீங்க, அதனால எக்ஸ்ட்ராவா எதிர்பார்க்குறீங்க. முதல்ல யார் யாருக்கு என்னென்ன எவ்வளோ வேணுமோ அதை மட்டும் அவங்களா வந்து கேட்டதுக்கு அப்புறம் பண்ண பழகிக்கோங்க. ஒருத்தங்க கேட்கறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயத்த நம்ம பண்றது வந்து அவசியமற்றது, அது தேவையே இல்லாதது. ஒருத்தங்க கேட்கும் பொழுது அந்த விஷயத்த நம்ம பண்ணாலே போதும், அதே உங்களுக்கு சூப்பர் பெனிஃபிஷியலா இருக்கும். அதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாம மற்றவர்களுக்கு நீங்களே போயிட்டு இதை நான் உனக்கு பண்ணவா, ஒரு விஷயத்த வெயிட் பண்ணாம ஒருத்தவங்களுக்கு அது விஷயம் கிடைக்கும் பொழுது அதோடைய மகிமை என்னன்றது தெரியாமையே போயிடும். ஸோ அவசரப்படாதீங்க. ஒருத்தங்க கேட்டதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேணுங்கிற விஷயத்த உங்களால எவ்வளவு பண்ண முடியுமோ அதை மட்டும் பண்ணுங்க. அவசரப்பட்டு எக்ஸ்ட்ராவா பண்ணிட்டு எதிர்பார்ப்பு, எனக்கு தெரிஞ்சு உங்ககிட்ட இருக்க மிகப்பெரிய ஒரு பிளாக் வந்து எதிர்பார்க்கறது. அந்த எதிர்பார்ப்பை கம்மி பண்ணிட்டீங்கன்னா உங்க லைஃப் சூப்பரா இருக்கும். ஏன்னா ஸ்டார் கார்டு வந்துருச்சுங்க. நீங்க டெஃபினட்டா ஐ வாண்ட் யூ டு என்ன சொல்றது, உங்களுடைய அந்த சூப்பர் பவரை நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுதான் உங்க கார்ட்ஸ் வழியா நான் பார்க்குறேன். உங்களுடைய ஹார்ட் சக்கரா வந்து அன்புக்காக ஏங்குது. நல்ல ஒரு உறவு, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு பக்குவம் அடைஞ்ச ஒரு உறவுக்காக உங்க மனசு ரொம்ப ஏங்குது. ஏன்னா நீங்க பக்குவப்பட்டுட்டீங்க, ஏதோ ஒரு இடத்துல நல்லாவே பக்குவப்பட்டுட்டீங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு பக்குவமான ஒரு உறவு வேணும், என்ன இன்னும் போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறவு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க. ஏன்னா அந்த உறவுல நீங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, நிறைய கொடுத்துட்டீங்க. இப்ப நீங்க எதிர்பார்க்கும் போது அது கிடைக்காம இருக்கிறது வந்து உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திக்கிறீங்க. நான் கிடைக்கும்னு நினைச்சேனே, எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நீங்களே உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. பாத்தீங்களா, ஹார்ட் சக்கரான்னு பேசும்போது லவர்ஸ் கார்டு வருது பாத்தீங்களா. உங்க முன்னாடிதான் ஷஃபிள் பண்ணி எடுக்கிறேன், எனக்கு என்ன கார்ட்ஸ் வருதுன்னுலாம் தெரியாது. ஏற்கனவே வச்சுட்டோ இல்ல ஒரு கார்டு வச்சோ நான் சொல்லலை. இவ்வளோ கியூமுலேட்டிவா இவ்வளோ கார்ட்ஸ் வச்சுதான் நம்ம பேசுறோம். அப்போ ஹார்ட் சக்கரான்னு பேசும்போது லவர்ஸ் கார்டு வருது பாருங்க. இதுதான் இன்டெப்த். உங்களுக்கு நல்ல பிளெஸ்ஸிங் இருக்குங்க. கண்டிப்பா உங்க உறவு, நீங்க எந்த உறவை நேசிச்சு நிறைய எஃபர்ட் போட்டு போறீங்களோ அந்த உறவு உங்களுக்கு கிடைக்கும். பட் அதுக்கு நீங்க அந்த பர்சன், நீங்க ஒரு ஸ்பெஷல் பர்சனை பத்தி யோசிக்கிறீங்களா, அந்த பர்சனை நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். இந்த இடத்துல காரியமா வீரியமான்னு யோசிச்சுக்கோங்க. எது உங்களுக்கு வேணும்? கோவத்தை காட்ட போறீங்களா, இல்லை எனக்கு இதுதான் வேணும்னு இதை சாதிச்சுக்க போறீங்களா? உங்களால அவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும், அவங்க கிட்ட நெகோஷியேட் பண்ண முடியும், அவங்களை உங்க வழிக்கு கொண்டு வர முடியும். ஆனா ஏதோ ஒரு கோவத்தால, யாரோ பண்ண தவறுனால, என்னைக்கோ நடந்த பிரச்சனைகளால நீங்க இவங்களை வந்து இன்னும் கோபமா மனசுக்குள்ள வாய் வழியா சொல்லலாம், எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்லை, நமக்குள்ள நல்ல விஷயங்கள் நடக்கணும்னு ஆசைப்படுறேன், இதெல்லாம் வாய் வழியா நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம். பட் உங்க மனசு வந்து
நிறைய கோவத்துல இருக்கு. அந்த கோபத்தை வந்து நீங்க வெளியில எடுத்துட்டு நீங்க வந்து இன்னும் யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் யுவர் வெல்பீயிங். உங்க உறவு இன்னும் மேம்படணும் அப்படின்னு நீங்க நினைக்கணும். அதை கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். உங்களை விட்டு யாராவது பிரிந்திருக்காங்கன்னா திருப்பி உங்க வாழ்க்கைக்குள்ள அவர்களை கொண்டு வர முடியும். உங்க த்ரோட் சக்ரா கூட ஆக்சுவலி இவ்வளோ நேரம் பார்த்ததுல உங்களுடைய த்ரோட் சக்ரா தான் பிளாக்டா இருக்கோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா உங்களை உங்க கண்ணு முன்னாடியே ஒரு சில பேர் ஏமாத்திட்டு போறாங்க. நீ என்னை ஏமாத்துற, நீ என்னை இப்படியெல்லாம் பண்றேன்னு சொல்ற அளவுக்கு கூட தைரியம் உங்களுக்கு இல்லை. உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, மனசுக்குள்ள இருக்கு. ஆனா அதை வெளிப்படையா வெளியில பேசுறதுக்கான தைரியம் இல்லை. யூஆர் ஹோல்டிங் ஆன் டு இட். ஐயோ நான் சொல்ல மாட்டேன், சொன்னா எனக்கு பிரச்சனையாயிடும், அவங்க என்னை ஏமாத்துறாங்க எனக்கு தெரியுது, ஆனா அதை பத்தி நான் பேசினேன்னா எனக்கு கஷ்டம், அது எனக்கு தவறா முடியும் அப்படின்னு நீங்களா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க பாருங்க. அதை தவிர்த்துருங்க. அதை நீங்க நினைக்க நினைக்க உங்களுக்கு நிஜமாவே இருக்கக்கூடிய சக்தி எல்லாமே உங்களை விட்டு போயிடும். ஸோ அதை விட்டு தள்ளி தள்ளி வந்துருங்க. நீங்க தைரியமா நீங்க பேசுவீங்க. ஏமாத்துறவங்க கிட்ட ஹலோ நீ என்னை ஏமாத்துற அப்படின்னு சொல்ல ஆரம்பிங்க. உங்களுக்கு அவ்வளவு புரிதல் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியறப்போ அவங்க உங்களை ஏமாத்த மாட்டாங்க. ஆல்சோ உங்க தேர்ட் ஐ சக்ரா பாருங்க எப்படி பிளாக்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு பிளாக்டா இருக்கக்கூடிய 2 சக்ராஸ் வந்து ஒன்று உங்களுடைய த்ரோட் சக்ரா, இன்னொன்று உங்களுடைய தேர்ட் ஐ சக்ரா. உங்க உள்ளுணர்வாவே இருக்கு. இதுதான் நம்மளோட இன்ட்யூஷன் வச்சுக்கோங்களேன். அதுக்கு மேல ஒரு 10,000 விஷயம் வச்சிருக்கீங்க. ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர், டென்ஷன் 10,000 விஷயம் வச்சிருக்கீங்க. அந்த உள்ளுணர்வு நமக்கு சிக்னல் காட்டுறதோ இல்லை சொல்றதோ எந்த விஷயமுமே உங்களுக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு விஷயம் சொல்லும் போதே நமக்கு நம்மளை சுத்தி 10,000 விஷயம் ஓடிட்டு இருக்கும் போது அது நம்ம கவனிக்கவே மாட்டோம். உங்க உங்க மனசுக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. இப்ப நான் உங்களை ஒரு 10 விஷயம் என்ன யோசிக்கிறேன்னு எழுதுன்னு சொன்னா 10 என்ன 15 விஷயம் கூட நீங்க எழுதிடுவீங்க. கரெக்டா? நான் சொன்னது கரெக்டா? எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. 11 விஷயங்கள் கூட நீங்க எழுதுவீங்க. பட் அது நமக்கு இங்க தேவையில்லை இல்லையா? நீங்க ஹாப்பியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். அதுக்கு நீங்க உங்க உள்ளுணர்வு சொல்றதை கேட்கணும். தேர்ட் ஐ சக்ராவை கிளென்ஸ் பண்ணுங்க. உங்களுடைய உள்ளுணர்வு உங்களுக்கு இந்த நேரத்துல ரொம்ப ரொம்ப அவசியம். Your crown chakra is rocking. உங்க க்ரௌன் சக்ரா வந்து உங்களால நீங்க ஆக்சுவலி நீங்க சொல்லுங்களேன், நீங்க நிறைய பூஜை பண்ணலாம், நல்ல நல்ல ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸோட ஒரு பர்சனா இருக்கலாம். நீங்க வந்து ஆக்சுவலி நீங்க நினைக்கிற நேரத்துல இப்ப நினைப்பீங்க எனக்கு இந்த கைடன்ஸ் கிடைக்கணும், டக்குன்னு அந்த கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க உங்க குலதெய்வ கோயிலுக்கு போகணும்னு அந்த மாதிரியான தாட் ப்ராசஸ்லாம் கொஞ்சம் நிறைய உங்க வாழ்க்கையில இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நல்ல ஒரு க்ரௌன் சக்ரா டெவலப்மெண்ட் உங்களுக்கு இருக்கு. நீங்க நினைச்சீங்கன்னா எந்த கைடன்ஸோட வேணாலும் உங்களால கனெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச தெய்வம், இஷ்ட தெய்வம், குலதெய்வம், யார் கூட வேணாலும் உங்களால கனெக்ட் பண்ண முடியும். அவங்க உங்க வீட்டுக்குள்ள வர வைக்கக்கூடிய சக்தி கூட உங்களுக்கு இருக்கு. அதை எப்படி கனெக்ட் பண்ணணும் அப்படின்றத நிறைய வழிபாடுகள் வழியா நீங்க கத்துக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. விட்டுறாதீங்கங்க. இந்த 2 சக்ரா தான் பிளாக்டா இருக்கு. உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்துடலாம். ரொம்ப ஸ்ட்ராங்குங்க. நீங்க வேற லெவல்ல இருக்கீங்க. மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க. அதை மட்டும்தான் நான் சொல்ல போறேன். அக்செப்டன்ஸ். ஒத்துக்கோங்க. முதல்ல நீங்க யாரு, நீங்க எப்பேற்பட்ட பர்சன், என்ன மாதிரியான ஒரு பர்சனாலிட்டி, உங்களால எப்படியெல்லாம் ஒரு நெகோசியேஷனை கேரி அவுட் பண்ண முடியும், எப்படியெல்லாம் உங்களால வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை நர்ச்சர் பண்ண முடியும், உங்களை விட்டு பிரிந்த உறவுகள் இன்னும் நீங்க அன்பு எதிர்பார்க்கக்கூடிய உறவுகள் கிட்ட எப்படி உங்களால பழகி அவங்கள உங்க வழிக்கு கொண்டு வர முடியும்ன்றது உங்களுக்கு தெரியும். உங்க ஸ்ட்ரென்த்தை நீங்க முதல்ல அக்செப்ட் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணுங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லான மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்றத தான் நான் சொல்லணும். இந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது கமெண்ட் செக்ஷன் எனக்கு சொல்லுங்க. இது உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர்களுக்கும் பிடித்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி என்ன மாதிரியான ரீடிங்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். as always, keep smiling.